வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அக்பர், பீர்பால் கதைகள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த அக்பரும் பீர்பாலும் எப்படி சந்திச்சு அவருடைய அரண்மனைக்கு போனாருங்கிறதுக்கு வரலாற்றுல ஒரு செய்தி இருக்கு. ஒரு முறை அக்பர் காட்டுக்குள்ள வேட்டையாட போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப திடீர்னு அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. உடனே சுத்தி முத்தி பாக்குறாரு, தண்ணி கிடைக்கல. அப்போ ஒரு பையன் தலையில விறகெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றான். எப்பா தண்ணி கிடைக்குமான்னு அவன் சொல்றான், இங்கதான் எங்க வீடு இருக்கு வாங்கன்ட்டு மன்னர் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் தண்ணி கொடுக்குறான். உடனே தண்ணிலாம் குடிச்சிட்டு, உன் பேர் என்னப்பா, நீ யாருன்னு கேட்டுருக்காரு. உடனே அவன் என் பேரு மகேஷ் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அக்பர் சொல்லியிருக்காரு, எவ்வளவு தைரியம், நான் ஒரு ராஜா, என்னை பார்த்து உங்க பேர் என்ன நீ கேக்குறிய, என்னை பார்த்தா ராஜாவா உனக்கு தெரியலையா அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கிறான், இதுல ஒரு தப்பு இல்லைங்க, என் பேரு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அக்பருக்கு அந்த ஆன்சர், அந்த ஸ்மார்ட் ஆன்சர், தைரியமா பேசினான்ல, பிடிச்சிருச்சு. பரவாயில்லப்பா, நீ பிற்காலத்துல நல்லா வருவேன் தான் மோதிரத்தை கேட்டி அவன்கிட்ட கொடுத்து, எப்போவாது நீ பெருசான பிறகு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து பாரு, அப்படி வரும்போது உன்னை அலோ பண்ணலன்னா அந்த மோதிரத்தை காட்டு, நான் என்ன பாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பீர்பால் இளைஞனான பிறகு அரசர் சொன்னது ஞாபகம் வந்து அரசவைக்கு வர உடனே வாயில் காப்போரன் உள்ள விட மாட்டாங்கதான். உடனே அவர் இந்த வாயில் காப்போரத்தை சொல்றாரு, வேற இப்ப என்ன உள்ள அனுப்பு, நான் உள்ள போய் ராஜாவை மீட் பண்ணோன்னே எனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கும், அப்புறம் உனக்கு நல்லா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க கொடுக்குறேன்னா ஒன்னும் விட்டுருவாங்க, அப்படியா தாராளமா போங்கன்னு உள்ள அமைச்சிட்டான். அப்படி உள்ள வரும்போது அக்பரும் அவருடைய அமைச்சர்களும் உட்கார்ந்து ஒரு சீரியஸா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்பருக்கு ஒரு சந்தேகம், அந்த காலத்து அரசவையில ராஜாக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும், அதை தீர்த்து வைக்கிறது தான் அமைச்சர்களுக்கெல்லாம் டெய்லி வேலை இல்லையா. சரியா தீர்த்து வைப்பாங்களான்னு தெரியாது, நம்ம அந்த கதையில அப்படிதான் அரசருக்கு ஒரு சந்தேகம் ஒன்னு அமைச்சர்கிட்ட கேட்பாரு, ஒன்னு அமைச்சர்லாம் சொல்லுவாங்க. அதாவது அரசர் சந்தேகத்தை தீர்க்கிற அளவுக்கு அறிவுள்ள அமைச்சர்களாக அவங்க இருப்பாங்கிறதா அதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற செய்தி. அப்போ உலகத்திலேயே சிறந்த பூ எது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அப்ப கேட்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொரு பூவை சொல்றாங்க. அந்த நேரத்துல உள்ள போன இந்த மகேஷ் தாஸ், இல்ல பருத்தி பூ தான் சிறந்ததுன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. யார் நீ, எப்படி பருத்தி பூ சொல்லுது, அந்த பூ தான் ஆடையாகி பலருடைய மானத்தை காக்குது, ரொம்ப நாளைக்கு மானத்தை காக்குது, மற்ற பூலாம் சீக்கிரமா போயிடுது, அழகா இருக்குதே தவிர பயன் இல்லை அப்படின்லாம் சொன்ன உடனே இந்த ஆன்சர் பிடிச்சு போய் இன்னையில இருந்து நீ அமைச்சர் ஆகணும்னு சொல்லி அன்னையில இருந்துதான் அவருக்கு பீர்பால்னு பேர் வந்துச்சுன்னு அக்பருடைய வாழ்க்கை வரலாறுல இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. இது பீர்பால் இப்படிதான் அக்பரை மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னானாங்கன்னு ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சுங்க, இந்த சம்பவத்துக்கு வரலாற்று ஆதாரம் இருக்கா, இது எந்த இடத்துல போட்டிருக்கு, எங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னா இல்ல. தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் கதை இலக்கியங்கள்ல அக்பர், பீர்பால், தெனாலிராமன் இந்த மாதிரியான கேரக்டர்கள், குறிப்பா பீர்பால் தெனாலிராமன் கேரக்டர் அடிக்கடி வரும். அந்த கதைகள் எல்லாம் நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்லுவோம். அதுல பல கதை வந்து நடந்திருக்காது, சிலது நம்ப முடியாது இருக்காது. ஆனா நோக்கம் என்ன தெரியுமா, பீர்பால் தெனாலிராமன் இந்த கேரக்டர் மூலமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். பீர்பாலும் சரி தெனாலிராமனும் சரி, அவங்க கதைகள் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த கதையில அவங்க எவ்வளவு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு பீர்பால் கதையும் தெனாலிராமன் கதையும் சொல்றோம். நீங்க அந்த கதைகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தேவை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய சொல்லலாம். ஒரு முறை அக்பர் ஒரு கனவு கண்டாராம். ஒரே ஊரெல்லாம் மழை பெய்யுது, புயல் அடிக்குது, ஒரே ஒரு பனைமரம் மட்டும் நிக்குது. காலையில எழுந்துச்சு உடனே கனவுக்கு அர்த்தம் கேட்கிறார். அப்ப அங்க வந்த ஒரு ஜோசியக்காரன் சொல்லிதான், இல்ல இந்த ஊர்ல வந்து உங்க சொந்தக்காரங்க உங்க குடும்பம் எல்லாம் செத்துருவாங்க, நீங்க மட்டும் தான் உயிரோடு இருப்பீங்க. இன்னொன்னு உங்க சொந்தக்காரன் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டான்னு அவரை சிறையில போட்டாங்க. இந்த விஷயம் பீர்பாலுக்கு தெரியும். இதே கனவு சொல்றாங்க பீர்பால்கிட்ட. அவர் அதுக்கு விளக்க சொன்னார், மன்னா உங்கள் உறவுகளிலேயே நீண்ட ஆயுளை கடவுள் உங்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறார், நீங்கள் தான் நீண்ட நாள் வாழப்போகிறீர்கள். அவருக்கு நிறைய பொற்காசுகள் எல்லாம் கொடுத்தாங்க. ரெண்டு ஆன்சர் ஒண்ணுதான், ஆனா சொன்ன விதம் வேற. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் பீர்பால் கதைகளிலும் இருக்கு, தெனாலிராமன் கதைகளிலும் இருக்கு. எனவே இந்த கதைகள் உனக்கு இந்த கேரக்டர் இருந்துச்சா, இப்படி நடந்துச்சாங்கிறத விட அந்த கதை சொல்லுகிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இனி வருகிற தலைமுறைக்கு தேவை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.